வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சங்கிகளுக்கு சென்ற இடமெல்லாம் செருப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி, இங்க செருப்படி வாங்குனது பத்தாது, இங்க அசிங்கப்பட்டது பத்தாது, இங்க கேவலப்பட்டது பத்தாது, இங்க செல்லா காசு ஆனது பத்தாது. வேற எங்கேயாவது போய் நம்மளுடைய வீர தீர முயற்சிகள முயற்சி பண்ணி பார்ப்போம், சாகசங்கள காட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, இங்க இருந்து ஒரு காமெடி பீஸ் கிளம்பி மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கு. யாரு? நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான். எதுக்கு மகாராஷ்டிரா போயிருக்கிறார்ன்னா, மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷனோட எலக்ஷன்ஸ் ஜனவரி 15ஆம் தேதி நடக்க போகுது. அங்க பாஜகவுக்காக பிரச்சாரம் பண்ணி, அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கிட்ட ஓட்டு சேகரிக்கணும் அப்படின்னு இந்த லூசிங் கிளம்பி போயிருக்குது. லூசுன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா, இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ். பண்ற வேலையெல்லாம் ரொம்ப கேணத்தனமா இருக்கும். ஆனா, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்படிப்பட்ட விஷத்த தான் சைலன்ட்டா அங்க கொளுத்தி போட்டுட்டு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால, எப்படி இது ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு போயிட்டு, அண்ணாமலை அங்கு பேசிய ஒரே ஒரு வரி, இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலைக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்ல, மும்பையில் வாழக்கூடிய தமிழர்களுடைய பாதுகாப்புக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலை பேசின பேச்சுக்கு குறிப்பாக தாக்கரே குடும்பத்தை சேர்ந்த தலைவர்கள் ரொம்ப கடுமையா ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய மகன் ஆதித்யா தாக்கரே பாயிண்ட் பிளாங்கா அடிச்சிட்டாரு. இந்த அண்ணாமலைய பத்தி எங்களுக்கு தெரியாதா? இந்த ஆளு தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ஜீரோ. இவனோட அல்லக்கைகள் தான் இவன் அடுத்த பிஎம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சொந்த தொகுதியிலே டெபாசிட் கூட வாங்க வக்கில்லாத ஒரு ஜீரோ தான் இந்த அண்ணாமலை. இவருக்கெல்லாம் மும்பைய பத்தியோ, மகாராஷ்டிரா பத்தியோ என்ன தெரியும்னு இங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நாவடக்கம் தேவை அப்படின்னு கடுமையா கண்டிச்சிருக்கிறாரு. ராஜ் தாக்கரே இன்னொரு படி மேல போய் கழுவி கழுவி ஊத்தி இருக்கிறார். அது யார் அவன்? தமிழ்நாட்டுல இருந்து அண்ணாமலையோ ரசமலாயோ எவனோ ஒருத்தன் வந்திருக்கிறானே. இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. எங்க வரலாறு எஸ்டிடின்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? இங்க எவ்வளவு பெரிய கலவரங்கள் எல்லாம் இந்த பூமி சந்திச்சிருக்குதுன்னு தெரியுமா? எத்தனை பேர் இந்த மும்பைக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இங்க எல்லாரும் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல நீ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக கொச்சையான ஒரு விமர்சனத்தை வச்சாரு. இது இன்னைக்கு நேத்து இல்ல. இது காலங்காலமாக மும்பையில இதற்கு முன்னால நடந்த இனவெறி தாக்குதல்கள், இல்ல போராட்டங்கள் இதுல எல்லாம் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை தான். ஹட்டாவ் லுங்கி பஜாவ் டேஷ். அது ரொம்ப கொச்சையான வார்த்தை. அதற்கான விளக்கத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆனா பிரீஃபா சொல்லணும்னா, வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு நாங்க கோதாவுல இறங்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். ராஜ் தாக்கரே பேசுனத கடுமையா கண்டிக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத எந்த காலகட்டத்துல யார் பேசினாலும் அது மிகவும் கொச்சையான வார்த்தைகள். அது கண்டிக்கத்தக்க வார்த்தைகள். ஆனா ராஜ் தாக்கரே ஏன் அப்படி பேசினாரு? அப்படி பேசுற அளவுக்கு இந்த சங்கி அங்க போய் என்ன சிலுமிஷ வேலை பண்ணிருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மும்பை எலெக்ஷன் பிரச்சார மேடையில போய் அண்ணாமலை என்ன பேசியிருக்கிறாரு? மும்பை அப்படிங்கிறது மகாராஷ்டிராவோட சிட்டி மட்டும் இல்ல. இது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி. மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷனோட ஒரு ஆண்டு பட்ஜெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 கோடி. அவ்வளவு பணம் புழங்கக்கூடிய இடம் மும்பை. இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல சென்னை கார்ப்பரேஷனுடைய ஆண்டு பட்ஜெட் 8,000 கோடி. கிட்டத்தட்ட அதோட 10 மடங்கு மும்பையுடைய கார்ப்பரேஷன் பட்ஜெட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெங்களூரோடது 12,000 கோடி. அப்ப கிட்டத்தட்ட 4, 5 மடங்கு. அந்த அளவுக்கு பணம் புழங்கக்கூடிய இடம் தான் மும்பை கார்ப்பரேஷன். அதனால அண்ணாமலை என்ன பேசுறாரு? இவ்வளவு பணம் இருக்கக்கூடிய இடத்துல பாஜக இல்லைன்னா எப்படி? அப்போ ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் அமையணும். மத்தியில மோடி எப்படி சுரண்டாரோ, மாநிலத்துல தேவேந்திர பட்னவிஸ் எப்படி சுரண்டாரோ, அதே மாதிரி ஒரு பாஜக மேயரை இந்த எலெக்ஷன்ல நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, மும்பை கார்ப்பரேஷன்ல இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் அவர் சுரண்டிட்டு போயிருவாரு. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உங்களுக்கு நன்மை வரணும்னா, ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் வரணும்னா, நீங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். என்னங்க இது? சாதாரண எலெக்ஷன் பிரச்சாரம் தானே. இதுக்கா இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் பேசின அந்த ஒற்றை வரி தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தி வச்சிருக்கு. மும்பை அப்படிங்கிறது மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் இல்ல. அது மகாராஷ்டிரா சிட்டி இல்ல. அது இன்டர்நேஷனல் சிட்டி அப்படிங்கிற ஒற்றை வரி இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலை பேசின இந்த ஒற்றை வரி இவ்வளவு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா,
அது ஏன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா 3 முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். 1 மகாராஷ்டிராவுடைய வரலாறு. சிவசேனா போன்ற கட்சிகள் இவ்வளவு நாள் ஆட்சியில எந்த அடிப்படையில இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 2வது முக்கியமான விஷயம் இன்னைக்கு மகாராஷ்டிரால, மும்பைல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். 3வது இந்த அண்ணாமலையுடைய எஸ்டிடி வரலாறு என்ன? இந்த மாதிரி சிலுமிஷங்கள அவர் இதுக்கு முன்னாலயும் பண்ணியிருக்கிறாரு. அந்த ட்ராக் ரெக்கார்ட் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். முதல்ல மகாராஷ்டிராவ பொறுத்தவரைக்கும் அவங்க நம்ம தமிழ் மக்கள் மாதிரி தான். அவங்களுக்கு வந்து இந்த இனப்பற்று, மொழிப்பற்று இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. எந்த அளவுக்கு ஜாஸ்தினா, நமக்கெல்லாம் பற்றோட நின்னு போயிடும். அந்த பற்றுக்காக, அந்த உரிமைகளுக்காக நம்ம வந்து அற வழியில போராடுவோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து இன வெறி, மொழி வெறி அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க போராடுவாங்க. அதுவும் குறிப்பா சிவசேனா போன்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பாஜகவோட கடைஞ்செடுத்த சங்கிகளா ஒரு காலத்துல இருந்தவங்க தான். அவங்களோட கூட்டணி போட்டுக்கிட்டு பாஜகவும் எல்லா அராஜகமும் செஞ்சிருக்குதான். அவங்கல்லாம் ரொம்ப மனித புனிதர்கள்லாம் கிடையாது. இதற்கு முன்னால எத்தனையோ வன்முறைகள வந்து அவங்க நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஆனா, மும்பை அப்படின்னு வரும்பொழுது அதற்குன்னு ஒரு ஸ்பெஷல் வரலாறு இருக்கு. இந்த மும்பைய வந்து மகாராஷ்டிராவோட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 107 பேர் அவங்க உயிர விட்டிருக்கிறாங்க. 1956ல ஒன்றிய அரசு மகாராஷ்டிராவ பைலிங்குவல் ஸ்டேட்டா அனௌன்ஸ் பண்ணணும். இங்க மகாராஷ்டிரியன்ஸ், மராட்டீஸும் இருப்பாங்க, குஜராத்தீஸும் இருக்கிறாங்க. மும்பைய குஜராத்தோட சேர்த்துறணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்பொழுது, அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், அவங்க சோசியலிஸ்ட்டா இருக்கலாம், கம்யூனிஸ்ட்டா இருக்கலாம், எல்லா கட்சிகளும், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், சிவிலியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதற்கு எதிரா போராட்டம் பண்ணாங்க. அமைதியா நடந்த அந்த போராட்டத்துல அரசு வன்முறையை அவிழ்த்து விட்டதுனால கிட்டத்தட்ட 107 பேர் இறந்து போனாங்க. இப்ப ரீசென்ட்டா பராசக்தி படத்துல நீங்க பார்த்தீங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாரி ஒரு நிகழ்வு மும்பையிலயும் நடந்திருக்கு. இந்த 107 பேர் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் ஒன்றிய அரசு, சரி மும்பைய நாங்க மகாராஷ்டிராவோட சேர்த்துடுறோம். மும்பை மகாராஷ்டிராவுடைய அங்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமும் நீங்க பார்த்தீங்கன்னா, மும்பைல குஜராத்திகளுடைய ஆதிக்கம் மிகவும் அதிகம். பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அமைப்புகள் மராட்டி பிரைடு, மராட்டிய மொழி, இந்த மண் மராட்டியர்களுக்கே, மராட்டியர்களுக்கு தான் பிரெஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு பல்வேறு காலகட்டங்கள்ல வந்து போராடி இருக்கிறாங்க. அதுவும் சிவசேனா போன்ற சங்கி அமைப்புகள் கிட்டத்தட்ட இது ஒரு வெறியாவே மாத்திட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வரலாறு கொண்ட ஒரு மாநிலம் தான் மகாராஷ்டிரம். ஆனா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் மோசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இந்த மாதிரி சங்கித்தனம் பண்ற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் வந்து ஒரு 10% தான் இருப்பாங்க. எல்லா மாநிலத்திலயுமே பார்த்தீங்கன்னா, 90% மக்கள் ஒற்றுமையா, சந்தோஷமா வாழணும்னு தான் நினைப்பாங்க. அப்படிதான் மகாராஷ்டிரா, அதுவும் குறிப்பாக மும்பை இருக்கு. மும்பைல பார்த்தீங்கன்னா, பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் மும்பைல இருப்பாங்க. தமிழியன்ஸே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால மும்பைக்கு போனவங்க, தலைமுறை தலைமுறையா மும்பைல வாழக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க. தாராவி பகுதிக்கெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, 3, 4 தலைமுறையா அவங்க மும்பைல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப செல்லமா மும்பைக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்பை வாசிகள் அவ்வளதான். நீ தமிழியனா? நீ தெலுங்கா? நீ கன்னடமா? நீ மராட்டியா? குஜராத்தியா? அப்படி எந்த வித்தியாசமும் கிடையாது. 100 வருஷமா அவங்க மும்பைல இருக்கிறாங்க. அவங்க மும்பை ஆளுங்க. அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையோட தான் பல்வேறு சமூகங்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சங்கி இங்கேருந்து கிளம்பி தேர்தல் பிரச்சாரம் பண்றேன்னு போயி, அங்கே தாராவில தமிழர்கிட்ட பேசி ஓட்டு கேட்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இப்படி ஒரு வார்த்தைய பேசியிருக்கு. உடனே சிவசேனாவை சேர்ந்த தலைவர்கள் இத பிடிச்சுக்கிட்டாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க சம்பந்தமே இல்லாம? அப்படிங்கிற கேள்விய எழுப்பியிருக்கிறாங்க. அப்படி இன்னைக்கு மும்பைல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ் தாக்கரே எந்த மேடையில அண்ணாமலைய கழுவி கழுவி ஊத்துனாரோ, அதே மேடையில அவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மும்பையும் அதானியோடைய ஆதிக்கத்துல வந்துருச்சு. எப்போ மகாராஷ்டிராவ பிஜேபி கைப்பற்றியதோ, அன்னையில இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மெதுவா எல்லாத்தையும் அதானி கையில குடுத்துட்டாங்க. இந்த 12 வருஷத்துல அவர் மேப்பே போட்டு காட்டுறாரு மேடையில. மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால மும்பை எப்படி இருந்தது? இப்ப மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி மும்பை மொத்தமா அதானி கைக்கு போயிடுச்சுன்னு. இதுல குறிப்பா தாராவி பகுதிய பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அத ரீடெவலப்மென்ட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஒட்டு மொத்தமா தூக்கி அதானிக்கு தாரவாத்து பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. இன்னைக்கு மும்பை கார்ப்பரேஷன்ல 75 கோடி அவங்களுக்கு வந்து ஆண்டுக்கு ரெவென்யூ இருக்குன்னாலும், ஒரு சாலைகள் கூட சரியில்ல. எல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. அங்கங்க வச்ச பேனர்லாம் இடிஞ்சு விழுது. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்ல. கட்டர், வாட்டர், மீட்டர் அப்படிங்கிற போராட்டத்த அந்த காலத்திலேயே பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கும் அத பேசிட்டு இருக்காரு ஆதித்ய தாக்கரே.
ரோடெல்லாம் கட்டர் மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் சாக்கடை தண்ணி நிரம்பி வழிஞ்சு ஓடுது. கடந்த மும்பை ரெயின்ஸ் போது பாத்தீங்கல்ல வீடியோ சோசியல் மீடியால. ஒரு ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் நீங்க ஏற்படுத்தல. ரோட்ஸ் சரியா போடல. குடிக்கிற தண்ணி கிளீனா இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் மீட்டர் போட்டு வசூல் மட்டும் கரெக்ட்டா பண்றீங்க. அப்படிங்கிற விமர்சனங்கள இன்னைக்கு தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மும்பை ஃபுல்லா இன்னைக்கு குஜராத்தி கைவசம் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க தொடர்ந்து எல்லா மேடைகள்லயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல மும்பைய மீட்டெடுத்தாதான் மகாராஷ்டிராவை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு சிவசேனாவுடைய தலைவர்களுடைய மனசுல ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல கடைஞ்செடுத்த சங்கிகளா இருந்தவங்க தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த வெறுப்பு பிரச்சாரமோ, இல்ல இந்த ஹேட் பாலிடிக்ஸோ நமக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம முன்னேறணும்னா எல்லாரோடையும் ஒத்துமையா இருந்து நாம பயணம் பண்ணாதான் நம்மளால இங்க சர்வைவ் பண்ண முடியும். அதுவும் இந்த ஒன்றிய பாசிச பாஜக கீழ சர்வைவ் பண்ணணும்னா, நாம எல்லாரையும் அரவணைச்சு போணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனாலதான் இந்தியா கூட்டணியில ஒரு அங்கமா வந்து சேர்ந்திருக்கிறாங்க. நீங்க பால் தாக்கரே எல்லாம் பார்க்கும்பொழுது உத்தவ் தாக்கரே எவ்வளவோ சாஃப்ட் ஆயிட்டாரு. அப்படிப்பட்டவங்கள இன்னைக்கு இப்படி பேச வச்சிருக்கு இந்த சங்கி. இது ஏன் இவ்ளோ வயலண்டா மாறுதுன்னா, அதுக்கப்புறம் இந்த பாஜக சங்கிகள் செய்த வேலை இருக்கு தெரியுமா? ஆதித்ய தாக்கரே விமர்சனம் பண்ணாரு, உத்தவ் தாக்கரே விமர்சனம் பண்ணாரு, ராஜ் தாக்கரே கடுமையா விமர்சனம் பண்ணாரு. ஆனா அவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணது அண்ணாமலை அப்படிங்கிற தனி நபர மட்டும் தான். இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இங்க என்னென்ன மக்கள் அவஸ்தைப்படுறாங்க? இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம, உன் இஷ்டத்துக்கு வந்து நீ எத வேணாலும் பேசுவியா? அப்படின்னு அண்ணாமலைய மட்டும் தான் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இந்த சங்கி பிஜேபி கும்பல் என்ன தெரியுமா பண்ணுச்சு? பாத்தீங்களா? சிவசேனா தலைவர்கள் தமிழர்களை அவமானப்படுத்துறாங்க. தமிழர்களை அசிங்கப்படுத்துறாங்க. தமிழர்களே பொங்கி எழுங்கள். பாருங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழ் மக்கள வந்து அவமானப்படுத்துறாங்க. அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் இவங்க ஒரு வெறுப்ப தூண்டிவிட முயற்சி பண்றாங்க. இது மூலமாக சிவசேனாக்கு போக வேண்டிய வாக்கெல்லாம் நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்ற ஒரு எச்ச அரசியல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மேலும் சிவசேனா தலைவர்களுக்கு கோபத்தை தூண்டுது. அதுவும் அண்ணாமலை கொடுத்த ஒரு பிரஸ் மீட் கவனிங்க. இந்த ஆளுக்கு எவ்வளவு விஷமும் வன்மமும் மனசுல இருந்ததுன்னா வெக்கமே இல்லாம அப்படி பேச தோணும். சிவசேனா ஆதரவு பெற்ற பத்திரிகை சாமனா. அந்த பத்திரிகையில கடுமையா அண்ணாமலையை விமர்சனம் பண்ணி அவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க. அண்ணாமலை என்ற தனி நபரை மட்டும்தான் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. உன் இஷ்டத்துக்கு நீ மும்பைல வந்து உன் இஷ்டத்துக்கு நீ எது வேணாலும் பேசிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிறவங்க அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். எங்க வரலாறுலாம் என்னன்னு உனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகை எழுதி விமர்சனம் பண்ணிட்டு கடைசியில என்ன சொல்லியிருக்கிறாங்க? அண்ணாமலை ஓட்டு கேட்டு வந்தார்ன்னா மும்பைக்கு மறுபடியும் மும்பைல காலடி எடுத்து வச்சாருன்னா உங்க கால வெட்டுவோம். அண்ணாமலை உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்தார்ன்னா அவர் மீது இன்கை வீசுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறான். கடுமையான விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறான். நீ என்ன பண்ணணும்? அவங்கள தானே விமர்சனம் பண்ணணும். இல்ல குறைஞ்சபட்சம் உனக்கு தைரியம் இருக்கு. நான் பேசுனது சரிதான் அப்படின்னு நீ நினைச்சேன்னா, நான் பேசுனதுல என்ன தப்பு அப்படின்னு நீ பேசணும். நான் கரெக்ட்டா தான் பேசியிருக்கேன் அப்படின்னு நீ பேசணும். ஆனா அண்ணாமலை என்கிற சங்கி என்ன பண்றாரு தெரியுமா? பிரஸ் மீட்ல. இங்க எப்படி திமுகன்னு ஒரு கட்சி முரசொலின்னு ஒரு பத்திரிக்கை வச்சிருக்கோ, அதே மாதிரி அங்க சிவசேனாங்கிற கட்சி சாம்னான்னு ஒரு பத்திரிக்கை வச்சு மக்களிடையே வெறுப்பையும், வன்மத்தையும் விதைக்கிறாங்க. பாருங்க ஒட்டுமொத்த தமிழர்கள வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்படிப்பட்ட அசிங்கப்படுத்தின சிவசேனாவோட இந்தியா கூட்டணியில தான் திமுக இருக்கு. ஒட்டுமொத்த தமிழர்களை அசிங்கப்படுத்தின சிவசேனாவை எதிர்த்து ஏன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு கண்டனத்தை கூட பதிவு பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. நான் முதல்ல கேக்குறேன், நீ தமிழனா? நீ ஏதாவது ஒரு மேடையில ஐ எம் அ ப்ரவுட் தமிழியன்னு நீ சொல்லியிருக்கியா? ஒவ்வொரு மேடையிலயும் ஐ எம் அ ப்ரவுட் கன்னடிகா, ஐ எம் அ ப்ரவுட் கன்னடிகா அப்படின்னு தானே நீ பேசியிருக்க. அப்ப உனக்கும் தமிழனுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல தமிழ் மொழிக்காகவோ, இல்ல தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவோ என்னைக்காவது நீ ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருக்கியா? ஒரு ப்ரவுட் கன்னடிகாக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து அரசியல் பண்ணணும்? நீ அப்படி என்ன பண்ணிட்ட தமிழ்நாட்டு மக்களுக்குன்றதுக்காக உனக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆதரவா பேசணும். இதே எச்ச அரசியல இதுக்கு முன்னாலேயும் இந்த சங்கி பண்ணிருக்கு. மைக்கேல்பட்டியில ஒரு குழந்தை இறந்து போனவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு 150 வருஷம் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியுடைய 60 வயசு அந்த அம்மாவுக்கு பிரின்சிபலுக்கு 60 வயசுக்கு மேல அவங்களுக்கு கட்டாய மதமாற்றம் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பொய்ய பரப்பி அவங்களை தூக்கி ஜெயில்ல வச்சது இதே அண்ணாமலை.
அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தாங்க. இங்க ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் நாங்க எல்லாம் தாயா பிள்ளையா பழகிட்டு வரோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க எந்த மத மாற்றமும் நடக்க முயற்சியும் நடக்கல. அதனால தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. உங்க இந்த எச்ச அரசியல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க தனியா ஒரு குழு அமைக்கிறோம். உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு விஜயசாந்தி தலைமையில ஒரு குழு அமைச்சு, வழக்க சிபிஐக்கு மாற்றி, கடைசியில சிபிஐ என்ன தெரியுமா சொல்லுச்சு? அங்க கட்டாய மத மாற்றம் நடக்கிறதுக்கான எந்த முயற்சியும் நடக்கல. அதற்கான எந்த ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த குழந்தை இறந்து போனதுக்கு அவங்கள சித்தி தான் காரணம். அப்படின்னு அறிக்கை குடுத்தாங்க. இதே மாதிரி தான் பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து இங்க வரக்கூடிய தொழிலாளர்களுடைய உயிருக்கு ஆபத்து. தமிழ்நாட்டுல கொத்து கொத்தா கொன்னு போடுறாங்க அப்படின்னு பாஜகவை சேர்ந்த ஒரு சங்கி சோசியல் மீடியால ஒரு பொய்ய பரப்புச்சு. நீ உண்மையிலேயே தமிழனா இருந்தா, உண்மையிலேயே தமிழ் மக்கள் மீது உனக்கு மதிப்பு இருக்கு. உண்மையிலே தமிழ் மக்களுடைய மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தீன்னா, நீ என்ன சொல்லியிருக்கணும்? தமிழர்கள் அப்படிப்பட்டவங்க இல்ல. தமிழ்நாடும் அப்படிப்பட்ட மண் கிடையாது. வந்தாரை வாழ வைக்கக்கூடிய மண் தான் தமிழ்நாட்டு மண். இங்க அப்படி எந்த பீகாரிக்கும் எந்த ஆபத்தும் வரல. எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க அப்படின்னு இல்ல நீ பேசியிருக்கணும். ஆனா, அப்ப பாஜக மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை என்ன தெரியுமா பேசினாரு? ஆமா. அதுவும் குறிப்பா திமுக தான் இந்த மாரி வன்மத்த கிளப்பி விடுறாங்க. போற இடத்துலலாம் வடக்கன்றாங்க, பானிபூரி விக்கிறவங்கிறாங்க, பான் பராக் துப்புறவங்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசுறாங்க. இப்படி பேசி பேசி தான் வெறுப்ப தூண்டி தூண்டி தான் பீகாரிகளுக்கு எதிரா இங்க வன்முறை நடக்குது அப்படின்னு வாய் கூசாம பொய் பேசின சங்கீதனே நீ. இப்ப உன்ன திட்டினா ஒட்டுமொத்த தமிழர்கள திட்டுன மாரி எப்படி ஆகும்? நீ என்னைக்காவது தமிழர்களுக்காக, தமிழர்கள் நலனுக்காக, தமிழர்கள் உரிமைக்காக நின்னு இருந்தீன்னா, உனக்கு ஒரு பிரச்சனைன்னா தமிழர்கள் வந்து நிப்பாங்க. நீ மேடை மேடையா ஏறி ஐ அம் எ ப்ரவுட் கன்னடிகா, ஐ அம் எ ப்ரவுட் கன்னடிகான்னு பேசிட்டு, பிரச்சனைன்னு வரும்போது தமிழ்நாட்டு பக்கம் நிக்காம, எவன் பிரச்சனை பண்றானோ அவனுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு அந்த கேம்ப்ல நின்னுகிட்டு, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்கள அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு பேசுறது உங்களுக்கு வெட்கமா இல்ல? இதுல எண்ட்ல என்ன தெரியுமா நடக்குது? யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சேதான் அண்ணாமலை போன்றவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பிரயோகம் பண்றாங்க. இப்படி பண்ணா இப்படி ரியாக்ஷன் வரும். எங்க தட்டினா என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த கிரிமினல் இந்த வேலையெல்லாம் பண்றான். நீ பேசுன அதுக்கு இன்னைக்கு எதிர்வினை வருது அந்த சைடுல இருந்து. இதுல பாதிக்கப்பட போறது யாரு யோசிச்சு பாருங்க. 2 அரசியல் கட்சிகளும் மாறி மாறி பேசுறீங்க. மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி விடுறீங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? அங்க இருக்கக்கூடிய, அங்க வாழக்கூடிய அப்பாவி தமிழர்களும், அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மகாராஷ்டிரியன்ஸும் தானே. நீங்க பேசுற பேச்ச கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. அப்படி அடிச்சுக்கிட்டாங்கன்னா, அங்க ஒரு கலவரம் வரும். அங்க ஒரு வயலன்ஸ் நடக்கும். இத வச்சு பாருங்க, அவனால உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஓட்ட அறுவடை பண்ணலாம். எவ்வளவு எச்சத்தனமான ஆபத்தான ஒரு அரசியலை இவங்க கையில எடுக்குறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அவனுங்களே இப்பதான் ஏதோ கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டு வரானுங்க. அவங்க எல்லாம் பெரிய யோகியம் எல்லாம் கிடையாது. ஆனா, நீ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தா, தெரிஞ்சே போய் இந்த மாதிரி கொளுத்தி போடுவ. இப்படி கொளுத்தி போட்டா அப்படி வெடிக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சே தானே பண்றீங்க. நீ உண்மையிலேயே யோகியனா இருந்தா, தமிழ் மக்களுடைய அவர்களுடைய நலன் மீது உனக்கு அக்கறை இருக்கிற ஒரு ஆளா இருந்தா, நீ தாராவில போய் நீ என்ன பேசியிருக்கணும்? பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி அதானிக்கு தாராளத்து குடுக்குறான். இன்னைக்கு அங்க வாழக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. 100 வருஷத்துக்கு மேல 4 தலைமுறையா ஒரு இடத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல இருந்து அவன பேத்து கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சா, அவன் என்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு இமோஷனலான இஷ்யூ அங்க போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ இப்படிப்பட்ட விஷத்த கொண்டு போய் நீ அங்க விதைச்சேன்னா, இதனால நாளைக்கு ஏதாவது ஒரு கலவரம் வந்து 10 பேர் செத்து போனான்னா, அந்த உயிருக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீங்க பேசிட்டு கிளம்பி வந்துருவீங்க. அங்க பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து தீர்வசனம் பேசுறாரு. நான் வரேன். எங்க கால வெட்டுங்க பாக்க. அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. நீ போகணும்னு கூட அவசியம் இல்ல. அவன் இங்க வந்து கூட உன் கால வெட்டிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் சக்கர நாற்காலியில தவழ்ந்து போக வேண்டியதுதான். ஆனா ஏன் இவ்வளவு தைரியமா பேசுறான்? தமிழ்நாட்டுல வந்து நின்னுகிட்டு எப்படி உன்னால தைரியமா சவால் விட முடியுது? ஏன்னா உன்னுடைய நோக்கம் அங்க கலவரத்தை தூண்டணும். தைரியம் இருந்தா மும்பைல போய் நின்னு ஒரு மேடையில பேசிதான் பாருங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க தொடர் நடிகைகள். கொளுத்தி போட்டுட்டு ஓடி வந்துட வேண்டியது. பத்திக்கிட்டு எரியும் போது அதுல குளிர் காயலாம்ல. எவ்வளவு விஷமத்தனமான, வன்மமான ஒரு அரசியல கையில எடுக்குறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஆனா, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த ஆளோட உண்மையான கெப்பாசிட்டி என்ன? இவன் யோகியதை என்னன்றது தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதான் கழுவி கழுவி ஊத்தியிருக்கிறாங்க. உன்ன பத்தி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்பா. தமிழ்நாட்டிலேயே உன் பருப்பு வேகல. அங்கேயே நீ ஒரு காமெடி பீஸா மாறிட்ட. இங்க வந்து ஏதோ பெரிய வீரம் மாரி சீன் எல்லாம் போடாத. அந்த சீன் எல்லாம் இங்க செட் ஆகாது.
பேசாம வாய மூடிட்டு நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு மாநிலத்துக்கே திரும்பி போ அப்படின்னு செருப்பால் அடிக்காத குறைய திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது ஒட்டு மொத்தத்தையும் ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா, தயவு செஞ்சு மும்பையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை பேச்சுனால அண்ணாமலைக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. ஏன்னா அவரை பேக் பண்றதுக்கு அங்க பாஜக இருக்கு. அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு அவருக்குன்னு ஒரு அலக்கை கூட்டம் இருக்கு. ஆனா அண்ணாமலை பேசின வார்த்தைகளுக்கான பாதிப்பை நீங்க அனுபவிக்கணும். நாளைக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா உங்க ஏரியாக்குள்ளதான் பிரச்சனை வரும். அண்ணாமலைக்கு பிரச்சனை வராது. அதனால தயவு செஞ்சு இது போன்ற விஷம வார்த்தைகளை எல்லாம் நம்பி உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. யோசிச்சு ஓட்டு போடுங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஆனா வரவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்களா? இல்ல உங்க வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா சுருட்டிட்டு போவாங்களா? அப்படிங்கிறத யோசிச்சு ஓட்டு போடுங்க. அது மட்டும் தான் உங்களுடைய வேலை. 100 வருஷமா 4 தலைமுறையா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு மகாராஷ்டிரியன்ஸும், மும்பைக்கர்ஸ், தமிழன் அப்படிங்கிற அடையாளம் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ, மும்பைக்கர் அப்படிங்கிற அடையாளமும் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா உங்கள் எதிர்காலம் அதை நம்பித்தான் இருக்கு. அதனால இந்த அறவேக்காடு சொல்ற விஷயங்கள எல்லாம் நம்பி தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இன்னும் ஊதி பெருசாக்கிறாதீங்க. அதற்கான முயற்சிய தான் இன்னைக்கு பாஜகவும் அதனுடைய அல்ல கைகளும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது ஒரு கலவர பூமியா மாத்தி ஒரு பிரச்சனைய உருவாக்கி, ஒரு வன்முறைய தூண்டி, அது மூலமா கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆதித்ய தாக்கரேவும், உத்தவ் தாக்கரேவும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வெறுப்பு, வன்மம் எல்லாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை எங்களுடைய சகோதரர்களா நாங்க பார்க்கிறோம். வரலாறுல எவ்வளவோ தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனா அந்த தவறுகள் எல்லாம் திருத்திக்கிட்டு நடக்கிறது தான் உண்மையான அரசா இருக்க முடியும். அப்படிங்கிறத உணர்ந்து பேசுறாங்க அவங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பாஜக சங்கிகளோட எண்ணம் என்னன்னா, 500 வருஷம் முன்னால அவுரங்கசீப் பண்றதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட சங்கிகள் அவங்க. அப்படிப்பட்ட எண்ணத்த தான் இன்னைக்கு அப்படிப்பட்ட வன்மத்த தான் தூண்டணும்னு முயற்சி பண்றாங்க. பிளீஸ் டோன்ட் ஃபால் இன்டு தட் ட்ராப். மும்பையில இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரையும் கேட்டது. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகாராஷ்டிரியனும் உங்களுடைய சகோதரர். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குஜராத்தியும் உங்க சகோதரர். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு எந்த பின்னணியில இருந்து வந்தாலும் ஒவ்வொரு உயிரும் உங்களுடைய சகோதரர். இந்த மாரி 1, 2 பேர் பேசக்கூடிய இந்த விஷம பேச்சுக்கு பலியாயிடாது. நன்றி.